ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யக்காசா ஆரி கிரியேட்டிவ்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பீகாக் ஃபெதர் ஃபில்லிங் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம நீடில் எடுத்து வச்சுருக்கோம். டுலிப் நீடில், 14 நம்பர் நீடில் சில்க் த்ரெட்டுக்கும், 24 நீடில் வந்து பீட்ஸுக்கும். நடுவில் இந்த ராமம் வரைஞ்சிருக்கேன். அந்த ராமத்துக்கு ஒரு ஸ்டோன் எடுத்து வச்சுருக்கேன், கட்டிங் ஸ்டோன். 2 சில்க் த்ரெட் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் பீட்ஸு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சும்மா ரஃப்பாக ஒரு பீகாக் பட்டல் ஒன்று வரைஞ்சி வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம பீகாக் ஃபெதர் ஃபில்லிங் ஸ்டிச்சு நம்ம எப்படி ஃபில் பண்ணுறோம் பற்றி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட டெய்லி வீடியோஸ் உங்களை வந்து சேரும். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்டில் எனி டவுட்னாலும் நீங்கள் கேளுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ரிப்ளை பண்ணுறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த வரைஞ்சிருக்க இந்த ராமத்தில் நான் நல்லா கம் தடவிருக்கேன். இல்லை நிறைய கம் வச்சாலும் கல் நல்லா ஸ்ட்ராங்காக ஓட்டும். இப்போ இந்த ராமக்கல்லை நான் அந்த கம்மில் வைக்கிறேன். கீழே கொஞ்சம் பாயிண்ட் விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம பாசி வைக்கிறதுக்கும் இந்த பெட்டல்ஸ் போடுறதுக்கும் நம்மளுக்கு சரியாக வரும். கல்லில் கம் கொஞ்சம் நேரம் காயட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ 2 அவுட்லைன் நம்ம ஏன் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, நம்ம இதுக்கு முன்னாடி பழகின பட்டன் ஹோல் ஸ்டிச்சு மாதிரி தான் இந்த ஃபெதர் ஸ்டிச்சு. இது வரைக்கும் நம்ம அதுக்கு தான் நம்ம 2 அவுட்லைன் கொடுத்துருக்கோம். நம்ம போடும்போது பாருங்கள், நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச்சு நம்ம எப்படி போட்டோமோ அது மாதிரி தான் வரும். இப்போ நம்ம ஸ்டோனை சுற்றி பாசி வைக்கிறோம். கல்லுக்கு கொஞ்சம் விட்டு நம்ம நூல் எடுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ஸ்டோனோட பாயிண்ட்டு நல்லா கிடைக்கும். கல் காயாதனால கொஞ்சம் நகருது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கொஞ்சம் காஞ்ச பிறகு ட்ரை பண்ணுங்கள். நம்ம ஸ்டோனை நம்ம ஃபில் பண்ணிட்டோம். ஸ்டோனை சுற்றி நம்ம பீட்ஸ் வச்சிட்டோம். நம்ம எப்பயுமே லீஃப் ஃபில் பண்ணணும்னாலும் சரி, இல்லை நம்ம இந்த ஃபெதர் ஃபில்லிங்னாலும் சரி, நம்ம வந்து எப்பவுமே சென்டர் பாயிண்ட்லேருந்து ஆரம்பிக்கணும். அதனால் சென்டர்லேருந்து நான் எடுத்திருக்கேன். நம்ம செகண்டாக ஒரு லைன் வரைஞ்சிருக்கோம் பார்த்திங்களா, அந்த லைனில் ஒரு ஸ்டிச் போட்டு லாங்காக இழுத்து அந்த பெரிய லூப்பை நான் சென்டருக்கு மேலே கொண்டு போகிறேன். அதுலேருந்து இப்போ நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச் எப்படி பண்ணோம், அதை அப்படி கீழே கொண்டு வந்தோம் இல்லையா, அதே மாதிரியே நம்ம இந்த ஸ்டிச்சையும் கொண்டு வரோம். அதே மாதிரி பக்கத்தில் உள்ள அந்த செகண்ட் லைனில் ஸ்டிச் போட்டு லூப் நல்லா பெருசாக எடுத்து நம்ம சென்டராக போட்டதை விட கொஞ்சம் ஹைட் கம்மியாக வச்சுக்கணும். இந்த மாதிரி நம்மளுக்கு இன்னும் போக போக அந்த ஸ்டிச்சை வந்து நம்ம குறைச்சிட்டே வருவோம். அப்படின்னா தான் நம்மளுக்கு ஃபெதர் ஷேப்புக்கு நம்மளுக்கு நல்லா தெரியும். இந்த மாதிரி அதை விட கொஞ்சம் கொஞ்சமாக ஹைட்டு குறைச்சிக்கோங்க. நீங்கள் மெதுவாக இல்லைங்க, அவசரப்பட்டு இழுத்தீங்கன்னா உங்களுக்கு சிக்கலாகும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் இந்த ஸ்டிச்சை வந்து கொஞ்சம் பொறுமையாக போடுங்க. அதே சமயத்தில் நல்லா நூல் வந்து லூஸ் விட்டும் போடுங்க. டைட்டாக பிடிக்காதீங்க, லூஸாக பிடிச்சிக்கோங்க. இந்த ஸ்டிச் வந்து நம்ம பீகாக் ஃபெதருக்குலாம் இது நமக்கு ரொம்ப அழகாக இருக்கும். வந்து நல்லா நெருக்கமாக போடுங்க, கேப் விட வேண்டாம். போக போக வெயிட் குறைச்சிக்கிட்டே வாங்க.
நம்ம ஃபஸ்ட் ஹாஃபை முடிச்சுட்டு தான் நம்மளுக்கு செகண்ட் ஹாஃபுக்கு நம்ம போகணும். கீழே இறங்க இறங்க இந்த நூலையும் நம்ம குறைச்சிக்கிடுவோம். அப்படியே நம்ம இந்த ஸ்டோனோட பாயிண்ட்டுக்கு வந்து கீழே வரைக்கும் நம்ம வந்துடணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஃபஸ்ட் ஹாஃப் முடிக்க போகிறோம். நம்ம இதே மாதிரி செகண்ட் ஹாஃபும் நம்ம போகிறோம். நாட் போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃபஸ்ட் ஹாஃப் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ செகண்ட் ஹாஃப் எப்படி போடுறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட் ஹாஃப் எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் செகண்ட் ஹாஃபும். இப்போ நம்ம இது ஒட்டியே நம்ம நெருக்கமாக நூல் எடுத்துக்கிடுவோம். இதே மாதிரியே லாங்காக ஒரு லூப் எடுத்து நம்ம சென்டராக போட்ட லூப்புக்கு கொஞ்சம் ஹைட் கம்மியாக வைப்போம். இந்த மாதிரி கொண்டு வந்துங்க. ஒரு சின்ன செயின் ஸ்டிச் போட்டு பக்கத்தில் வாங்க. அதே மாதிரியே நெருக்கமாக ஃபில் பண்ணுவோம். நம்ம இந்த ஸ்டிச்சை யூஸ் பண்ணி நம்ம ஒரு லீஃபையும் ஃபில் பண்ணலாம், ஃப்ளவரையும் ஃபில் பண்ணலாம். நம்ம எந்த இடத்துக்கு இந்த ஸ்டிச்சு தேவையோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த ஸ்டிச் வந்து நம்ம பீகாக் ஃபெதருக்கு யூஸ் ஆகிறதுனால தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பீகாக் ஃபெதர் ஸ்டிச் வந்திருக்கு. நம்ம அந்த பக்கம் எப்படி இந்த ஸ்டோனை ஒட்டி நம்ம வந்தோமோ அதே மாதிரி தான் இந்த பக்கமும் வரும். போக போக நம்மளை ஹைட்டை குறைச்சிக்கிடுவோம். இந்த மாதிரி இதை ஒட்டி வந்துடுவோம். இப்போ நம்ம நாட் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஒரு த்ரெட்டை வச்சு நம்ம ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இதுக்கு இடையில இன்னொரு கலர் நூல் நம்ம கொடுப்போம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம இந்த த்ரெட்லேயே அழகாக வந்திருக்கு. இதுக்கு இடையில இன்னொரு நூல் கொடுக்குறோம் பாருங்கள். இப்போ இன்னொரு கலர் செட் த்ரெட்டு நான் நாட் போட்டு எடுத்திருக்கேன். இதுக்கு இடையிலேயே அந்த ஸ்டிச்சையும் நம்ம கொடுக்குறோம், அந்த கலரையும் நம்ம கொடுக்குறோம். இந்த மாதிரி இதுக்கு இடையில இந்த கலர் த்ரெட்டை கொடுக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு எப்படி போட்டோமோ அதே ஸ்டிச்சு தான். நம்ம ஃபஸ்ட்டு போட்டதுக்கு இடையில எப்படியும் நம்மளுக்கு இடம் இருக்கும், அந்த இடையில இந்த நூலை போடுங்க. அப்போ ரெண்டு கலர் த்ரெட்டு கலக்கும்போது நம்மளுக்கு அழகாக தெரியும்.
இன்னொரு கலர் த்ரெட்டை இந்த மாதிரி இடையில கொடுத்துட்டு வரோம். நம்ம லாங்காக போவேன்னா, ஆனால் நம்ம வரைஞ்ச அந்த செகண்ட் லைனுக்குள்ளேயே நம்ம முடிச்சுக்கிடுவோம். அப்படின்னா தான் நூல் வந்து நல்லா 2 கலராக நல்லா தெரியும். நம்ம போட்ட ஸ்டிச்சுக்கு இடையிலையே தான் ஃப்ரெண்ட்ஸ் வரேன். இந்த மாதிரி 2 கலராக கொடுக்கும்போது நம்மளுக்கு பெட்டல் வந்து நல்லா தெரியும். இந்த கேப்பில் ஃபுல்லாக கொடுத்துட்டே வரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கல்லுக்கிட்ட வரும்போதும் நம்ம ஃபஸ்ட்டு எப்படி போட்டோமோ அதே மாதிரியே போட்டுருவோம். நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இருக்கிற இடத்துல கேப் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி ஒரு லாங் ஸ்டிச் ஒன்று போட்டுக்கோங்க. அப்போனா ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிரும். இப்போ பாருங்கள், நல்லா ஒரு பீகாக்கோட ஃபெதர் மாதிரி நம்மளுக்கு நல்லா வந்துருச்சு. ஷேப்பும் அழகாக வந்துருச்சு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டிச்சை யூஸ் பண்ணி நம்ம பீகாக் ஃபெதர் ஸ்டிச் நம்ம போட்டுட்டோம். நெக்ஸ்ட்டு வீடியோவில் டிஃப்ரெண்ட் ஷேப் ஆஃப் லீஃபை எப்படி நம்ம ஃபில் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ ஃபுல் வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.